ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னுடைய நண்பர்களாக இருக்கட்டும், ஊரில் இருக்கிற உறவினர்களாக இருக்கட்டும், அப்பா அம்மா அக்கா அண்ணன் தம்பி மாமா மச்சான் எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸுங்கலேருந்து எல்லோரும் கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எப்படி இருக்கீங்க டிவியில் இங்கே பயங்கரமாக காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே ஊடகவியலில் வந்து அங்கே இருக்க நியூஸில் காமிக்கிற அளவுக்கு குவைத்தெல்லாம் ரொம்ப மோசமாலாம் இல்லைங்க, நல்லாவே இருக்கோம் நாங்கள். பாருங்கள், இப்போ பேக் வீடியோ காமிக்கிறேன் பாருங்க. எல்லாம் சாதாரணமாக போயிட்டு இருக்காங்க. எல்லாருமே வேலைக்கு போயிட்டு வந்து இப்போ தான் காரெல்லாம் பார்க் பண்ணியிருக்காங்க. அங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கா அந்த பிங்க் கலர் பில்டிங். அதுக்கு பின்னாடி தான் பீச் இருக்குது, கடல். பௌர்ணமி நிலா வந்து எவ்வளோ சூப்பராக வந்து இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் நாங்கள் காலையிலையும் சரி சாயந்தரமும் சரி எங்கள் வீட்டு பால்கனியில் இருந்து இயற்கையை ரசிச்சுப்போம். சன்ரைஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி மூன் எல்லாமே சூப்பராக இருக்கும். இங்கே எல்லாருமே அசாதாரணமாக இப்போ தான் எல்லாருமே இங்கே வந்து கடைக்கிட்டலாம் நின்று பேசிட்டு இருந்துட்டு போனாங்க. எல்லா ஷாப்பும் இங்கே ஓப்பனில் தான் இருக்குது. இப்போ வந்து ஃபாஸ்டிங் முடிக்கிற டைம். எல்லாருமே ஃபாஸ்டிங் முடிச்சுட்டு சந்தோஷமாக இருக்காங்க. நீங்கள் நினைக்கிற அளவுக்கு கவர்மெண்ட் இங்கே வந்து சுலபமாக விட்டுறாது. எல்லா விஷயத்தையுமே ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துக்கும். இந்த சூழ்நிலை மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணால் நீங்கள் எல்லாமே ப்ரே பண்ணுங்கள். இங்கே எல்லா ஏரியாவிலையுமே வந்து சைரன் வச்சுருக்காங்க. எப்போ ஆபத்து வருதோ, இப்போது மிசைல்ஸோ இல்லை ட்ரோன்ஸோ ஏதாவது வருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சைரன்ஸ் வந்து சவுண்டு கொடுக்கும். நம்ம அந்த சவுண்டை பார்த்துட்டு வெளியில் எங்கேயும் போகாதீங்கன்னு சொல்லிடுறாங்க. ஆட்டோமேட்டிக்காக ஏர்ஃபோர்ஸ் டிஃபென்ஸ் வந்து எல்லாத்தையுமே வந்து இன்டர்செப்ட் பண்ணிவிட்டு டிஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ அங்கங்கே ஏதாவது ஒரு சில அசம்பாவிதம் நடந்திருக்கும், அவ்வளோதான். மற்றபடி டோட்டல் கண்ட்ரிலையுமே வந்து எல்லாருமே வந்து ஃபுல்லாக தான் இருக்காங்க. அந்த ஏர்போர்ட்லாம் ஓப்பன் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க. இந்த சுச்சுவேஷனில் ஏர்போர்ட்டும் ஓப்பன் பண்ண முடியாது. இங்கே பார்த்திங்கன்னா அழகாக வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நானுமே டெய்லி வாக்கிங் போவேன். பாருங்கள், எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் தான் இருக்கிறோம் நாங்கள். மீடியாங்கள் தான் வந்து கண்ணா பின்னான்னு போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்பாதீங்க. ஊரில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற உறவுகள் எல்லாருமே பாதி பேர் இங்கே வேலை செஞ்சிட்ருப்பாங்க. ஸோ யாருமே பயப்படாதீங்க. பயந்துட்டு அவங்களையும் பயமுறுத்தாதீங்க. எல்லாம் நார்மலாக இருக்குது. எல்லோரும் ப்ரே பண்ணுங்கள், இந்த சுச்சுவேஷன் மாறணும், உலகம் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. குவைத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 20 வருஷமாக குவைத்தில் இருக்கோங்க. என் குழந்தைங்கள்லாம் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்கே தான். ஸோ கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் குவைத்துக்கு வந்தால் ரொம்பவே அமைதியான ஒரு நாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா குவைத்து அப்படின்னு நான் சொல்லுவேன். நம்ம ஊரில் கூட நம்ம பயப்படுவோம், ஆனால் இங்கே வந்து பயமே இல்லாமல் நான் 11 மணிக்கெலாம் கூட வாக்கிங் போயிட்டு வந்திருக்கேன். அந்தளவுக்கு அமைதியாக இருக்கும். இப்போ இந்த நிலை மாறணும்னு எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பை ஃப்ரெண்ட்ஸ்.